அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக அபினவ் பாரத் அமைப்பின் தலைவியும் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நூதாராம் கோட்சின் தம்பியும் மகளுமான ஹிமானி சவுகாரியிடம் மகாராஷ்டிர தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரணை நடத்தியதாக பூனாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த முதல்வராக உமர் அப்துல்லா தான் பதவியேற்பார். இது குறித்து நான் கட்சிக்கு பரிந்துரை செய்துள்ளேன் என்று தேசிய மாநாட்டு கட்சியின் காப்பாளரும் முன்னாள் முதல்வரும் ஃபரூக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரில் கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் அவர் காங்கிரஸ் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தார் ஒழிய முதல்வராக முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலும் பாலஸ்தீனத்திலும் நடந்து வரும் வன்முறைகள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என ஐநா பாதுகாப்பு சபை கோரியுள்ளது. காசாவில் உள்ள மோசமான மனிதாபிமான சூழ்நிலையை பொருளாதார நிலைமையையும் கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தரப்புகள் நடந்து கொள்ள வேண்டுமென அது வலியுறுத்தியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சோமாலிய இடைக்கால அரசியலான அதிகார போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு தலைவரின் பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக சோமாலிய இடைக்கால அரசு தலைவர் அப்துல்லா யூசுப் அகமது தெரிவித்ததாக சோமாலியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற ஜனவரி 7ஆம் தேதி 5 மணிக்கு வெளியாட்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு தொகுதிக்கு சீல் வைக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா அவர்கள் கூறியதாக சென்னையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சரை கொழும்புக்கு அனுப்புகிறோம் என்று பிரதமர் அளித்த வாக்குறுதி 1 மாத காலமாக கிடப்பில் போடப்பட்டுவிட்டது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். 2 பகை நாடுகளுக்கும் இடையே நடைபெறுகிற சண்டையில் கூட பயன்படுத்தக்கூடாது என்று சர்வதேச சமூகம் தடை செய்துள்ள கிஸ்டர் பாம் எனப்படும் கொத்துக்குண்டுகளை இலங்கை போர்ப்படை விமானங்கள் வீசி மனித இனத்துக்கு எதிரான பெரும் குற்றத்தை இழைக்கின்றது ஸ்ரீலங்கா அரசு என்று கடுமையாக சாடியிருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் கிரிமினலை நீக்க கோரி திராவிட கழகத்தில் சென்னையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். அப்போது திராவிட கழக தலைவர் கி வீரமணி உட்பட 100 பேர் கைது செய்யப்பட்டனர் என்றும் தமிழகம் முழுவதும் நடந்த மறியல் போராட்டத்தில் பலர் கைது செய்யப்பட்டனர் என்றும் மறியல் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் பின்னர் விடுதலை செய்யப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வாரத்திற்கு 2 நாள் கட்டாய விடுமுறை விட வேண்டும் என்று தொழிற்சாலைகளுக்கு அரசு அறிவித்துள்ளதாகவும் இதனால் மின் தட்டுப்பாட்டை சமாளிக்க தொழிற்சாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மின்வெட்டு விலக்கிக் கொள்ளப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு மதுரையில் சிலை வைக்க வேண்டும் என்று அனைத்து கவுண்டர்கள் சங்கத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை வலியுறுத்தி மதுரை மேலவாசி வீதி வடக்கு மாதவி சந்திப்பில் தமிழ்நாடு அனைத்து கவுண்டர் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அப்பொழுது ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு வந்த மற்றொரு கோஷ்டியினர் வன்முறையில் இறங்கியதால் மதுரையில் திடீர் கலவரம் ஏற்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் அமைந்துள்ள விரைவு கோர்ட்டில் அரசு வக்கீல்களின் அறைகளை உடைத்து ஆவணங்கள் திருட முயற்சி நடந்ததாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பும் இதே கலெக்டர் அலுவலகத்தில் ஆவணங்களை திருட முயற்சி நடந்தது குறிப்பிடத்தக்கதாகும். கரூர் வட்டார போக்குவரத்து கழகத்தில் இன்று காலை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ராஜ் கபூர் கைது செய்யப்பட்டார். அவரது உதவியாளர் சேவியரையும் போலீசார் கைது செய்ததாக கரூரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்ட தமிழ் அமைப்பு கூட்டமைப்புகள் சார்பில் ஈழத்தமிழர்கள் வாழ்வுரிமை கருத்தரங்கம் நாகர்கோவில் நடந்தது. இதில் இலங்கையின் ராணுவ தளம் அமைப்பதற்கு சீனா பல்வேறு வழிகளில் உதவி வருவதாக இலங்கை தமிழ் எம்பி சிவாஜி லிங்கம் கூறியதாக நாகர்கோவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதை பற்றி நம்முடைய அரசியல்வாதிகளிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறிய வார்த்தை, சீனா ஒரு ஜனநாயகமற்ற நாடு என்றும் அதற்கு இந்திய ஜனநாயகத்தை பார்த்தாலே கொதித்து எழுகிறது என்றும் நம்மை அடக்குவதற்காக இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு என்னென்ன சலுகைகள் அளிக்க முடியுமோ அளித்து நம்முடைய ஜனநாயகத்தை குலைப்பதற்கான சதிகளை பின்னால் இருந்து செயல்படுகிறது சீனா என்பது உண்மைதான் என்று கூறியிருக்கிறார். இலங்கை அரசும் ராஜபக்சேவும் அதை பிடிக்கிறோம் இதை பிடித்தோம் என்று கூறிக்கொண்டு இளம் குழந்தைகளின் உயிரை பறித்ததுதான் மிச்சம் என்றும் அதையடுத்து தமிழகத்தில் உள்ள ஆரிய பத்திரிகைகளில் இடம் பிடித்து செய்தி வந்ததுதான் மிச்சம் என்று இந்த படத்தின் மூலமே தெரிகிறது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனி நிலவுகிறது. பனிக்கு கடும் குளிருக்கும் இதுவரை ஏராளமானோர் உயிரிழந்ததாகவும் இந்த நிலை இன்று காலை டெல்லியில் கடும் பனி மூட்டம் நிலவியது. இதனால் ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 29 டிசம்பர் 2008 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. வங்கக்கடலில் அந்தமான் நிக்கோபார் தீவு அருகில் மேகங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.